ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஊர்லேருந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. ஊர்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். கொய்யாக்காய், இந்த நாட்டு கொய்யாக்காய் சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் மாங்காய் இல்லை, மாங்காய் பிஞ்சு. அந்த இதுதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பில் போட்டால் உப்பில் கட் பண்ணி போட போகிறேன். அடுத்தது வீட்டில் போய் நீ சமைக்க வேண்டாம் பாப்பா, நீ சாதம் மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி எங்கள் அக்கா சமைச்சே கொடுத்துட்டாங்க. குழம்பு இது பார்த்திங்கன்னா நண்டு தொக்கு, அப்படி கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. இது போதுங்க, எங்கள் 4-5 பேருக்கு தாராளமாக போதும். பெரிய பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. உள்ளே விட்டு நல்லா கிளற முடியல. அடுத்தது பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நல்லா நிறையா நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் கொல்லை பக்கம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் கிடைக்குங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் காலையிலே பறிச்சுட்டு கொடுத்துருவாங்கங்க. நமக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு சமையலுக்கு நமக்கு உடனே காய்கறிகள் கிடச்சிரும் ஃப்ரெஷ்ஷாக. எங்கள் வீட்டுக்காரர் கத்திரிக்காய், பசங்க யாருமே கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எங்கள் மாமியார் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. சாதம் வடிச்சிட்டேன். இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க. இந்த ஊட்டி வறுக்கி அந்த இது வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரஸ்க்கு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் இந்த கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டேன் மாமியார் மாமனாருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம நைட்டு டின்னர் இன்றைக்கி டின்னர் நாங்கள் சாதம் தான் சாப்பிட போகிறோம். நாளைக்கு தான் மாவு எதுவும் ஆட்டினாதான். ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு என்ன டின்னர்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.